என்னங்கடா இதெல்லாம்? ஓபன் த டோர். மச்சான், நீ சஞ்சய் லவ் பண்ணாம என்னோட 1000 நாள் ஆச்சு. காலேஜுக்கு அட்மிஷன் வாங்கினதோட அவளுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தேன். இன்னும் 3 மாசத்துல காலேஜே முடிய போகுதுடா. முடியவே முடியாதுன்ற வீரப்ப மேட்டரும் முடிஞ்சிருச்சு, வரவே வராதுன்ற வீராணமும் வந்துருச்சு. ஆனா அவங்க இடவெடுத்த காதலுக்கு தான்டா முடிவு என்னன்னு தெரியாம இருக்கு. என்ன நக்கலா? என்னடா பசங்க எல்லாம் என்ன ஸ்பீடா இருக்கானுங்க தெரியுமா? மண்டே மீட்டிங், டியூஸ்டே டிராவலிங், வெட்னஸ்டே வெயிட்டிங், தேர்ஸ்டே டச்சிங், ஃப்ரைடே ஃபினிஷ்டு, சாட்டர்டே செட்டில்மெண்ட், சண்டே ரெஸ்ட், மண்டே நெக்ஸ்ட்னு இந்த ரேஞ்சில போயிட்டு இருக்கானுங்க. நீ என்னடா 1000 நாள் ஐ லவ் யூ சொல்லாம இன்னமும் இதே படத்துல வர முரளி மாதிரி கம்முன்னு இருந்தேன்னு எங்களுக்கு இன்சு கொடுத்துட்டு இருக்க. டேய், சந்தியா ஏற்கனவே மேல கோவத்துல இருக்கா. இந்த விஷயம் அவளுக்கு தெரியும். ஹலோ சந்தியா. இவன் மேல சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகி ஒரு வேளை ஐ லவ் யூ எழுதிருவாளோ? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. அநேகமா உங்க அம்மா எங்க அம்மா எல்லாம் பத்தி எழுதுவான்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 365 நாள். ஆனா போன வருஷம் லீப் வருஷம். சோ 366 நாள். அப்படி பார்த்தா 999 நாள் தான் ஆகுது. நியாயப்படி நீங்க இந்த ஃபங்க்ஷனை நாளைக்கு தான் கொண்டாடணும். காதல் வர்றதுக்கு 1000 நாள் தேவையில்லை, ஒரு நிமிஷம் போதும். அப்பாடா, இன்னையோட இவன் காதல் முடிஞ்சு போச்சுடா. டேய், இனிமேலாவது சந்தியா பின்னாடி சுத்தாம பிந்தியா, வினோதினி, விசாலாட்சின்னு ட்ரை பண்ணு. அவங்களுக்கு எல்லாம் அப்ளிகேஷனே தேவையில்லடா, நோட்டீஸ் போர்ட்ல எழுதி போட்டா போதும். சாயந்தரம் பைக்ல வந்து குப்புன்னு உட்காந்து பாருங்க. ஏன்டா லூஸ் மாதிரி சிரிக்கிற? அவ என்ன சொல்லிட்டு போறா? என்ன சொல்லிட்டு போறா? காதல் வரதுக்கு ஒரு நிமிஷம் போதும். நல்லா இன்னும் 3 மாசத்துல எத்தனை ஒரு நிமிஷம் இருக்கு? ஒரு நிமிஷம் அப்படி தள்ள. இவன் திருந்த மாட்டான் எத்தனோடா சொல்றது? இதுக்கு அப்புறமே கூட நம்ம சவகாசம் வச்சுட்டோம், நம்ம பாலிசியே வேஸ்ட் ஆயிடும். சரி சரி, ஏய் நீ என் ஃபீரை தள்ளிட்டு மாந்தோப்பு போயிடு. மச்சான், நான் உன் ஃபீரை தள்ளிட்டு புளியந்தோப்பு போயிடுறேன். இட்லியும் குடல் குழம்பையும் கட்டியாச்சு. ஆஹா, நீயா? என்ன பாக்குற? நான் ஒரு காம்பு. தெரியும் வெத்தலையில வேஸ்ட் அவுட்டிட்டு இருக்க கிள்ளி வீசுவாங்களா, அந்த காம்பு தானே. இந்த பூவை தாங்குதே, இந்த காம்ப சொன்னேன். அந்த மாதிரிதான் இந்த வீட்டை நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனா இந்த வீட்டோட பூந்தோட்ட காவல்காரன். ஓ நெஞ்சில முளைச்ச ரோமங்கள் உண்மையான இருந்தா இந்த கோட்டை தாண்டிட்டு வீட்டுக்குள்ள போ. அந்த பயம் இருக்கட்டும். எந்த பயம்? நான் கிழிச்ச கோட்டை தானா வெட்டிப்புடுன்னு பயந்தானே அழிச்ச, அதுக்கு பேரு பயம் தானே. நான் இந்த வீட்டுக்குள்ள போனா உனக்கு என்ன பிரச்சனை? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆமா, பூந்த வீடு விளங்கிருக்கா? எப்படி காப்பு விடாம அடிக்கிற? என்னடா இது? கொசுப்பத்தி. என்ன படம் போட்டுருக்கு? ஆமா படம். இந்த கொசுவத்தி வீட்டுல கொளுத்தி வச்சு நிம்மதியா தூங்குறான் அவன் வழங்கா போயிட்டானா? இல்ல இந்த கொசுவத்தியை தயாரிக்கிற லட்சக்கணக்கா சம்பாதிச்சு வீடு வாசல் காரை லொட்டு லொசுக்குன்னு செட்டில் ஆயிட்டான் அவன் வழங்கா போயிட்டானா? ஏன்டா எவனோ எப்போ திண்ணையில படுத்துட்டு சொல்லி வச்சு அப்படியே பிடிச்சி அலையறீங்க வெங்காயங்களா? உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏற ஓஞ்சிரும் போல இருக்கே. ஆஹா, நம்ம அருவாளை சும்மா காத்துக்குன்னு தான் வச்சிருக்கின்றது இவனுக்கும் தெரிஞ்சு போச்சே. தண்ணி தெளிச்சு விட்டோம் மறுபடியும் வந்து இலைய போறானேன்னு பாக்குறீங்களா? அடிச்ச சுனாமியில கரை வேணா காணாம போயிருக்கலாம், ஆனா கடல் அப்படியே தானே இருக்கு. நாமளும் அப்படித்தே. ஐயா பாவக்காயா? பாவக்காய் சாப்பிட்டா பந்தாந்து போகுங்கிறதுல நமக்கு நம்பிக்கை இல்லையானாலும் பல பரதேசிகள் சொல்லி வச்சதுனால இந்த பாவக்காயை நான் வெளிநடப்பு செய்கிறேன். என்னடா காய நகர்த்துறானு பாக்குறீங்களா? ஆட்டம் இனிமேல் தான் ஆரம்பம். உனக்கு சூடு சுரணம் இருக்குதோ இல்லையோ, எங்களுக்கு மான ரோசம் இருக்குடா. மறுபடியும் எதுக்குடா இந்த வீட்டுக்குள்ள வந்த நீ? நான் என்ன இந்தியாவோட கடன் அடைக்கிறதுக்காக வந்திருக்கேன்? சந்தியாக்கு எனக்கு இருக்கிற கடனை தீக்கிறதுக்காக வந்திருக்கேன். பஞ்சு டைலாக்ல தீர்ந்து போச்சு. நாளைக்கு லஞ்சுக்கு வர மீன் குழம்பாக்கி வைங்க. மீன் வாங்குறதுக்காக சந்தைக்கெல்லாம் போக வேண்டாம். சந்தியா கிட்டே மீன் இருக்கு. நான் அவனுடைய கண்களை சொல்கிறேன்.
அவுட் ஹவுஸ் தான் தங்கி இருக்க. ஆத்திர அவசரத்துக்கு கூப்பிட்டு அனுப்புங்க. வஸ்தானு. ஹலோ, யாருக்கு phone பண்ற? போலீஸ்க்கு பா. தப்ப பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவன் மேல பழிய போட்டா என்ன நியாயம்? அவனை எப்ப என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். சந்தியா ஒரு நிமிஷம். வர 15th நம்ம காலேஜ்ல மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. தெரியும் 2 வருஷமா நம்ம காலேஜ் மட்டும் இல்லாம இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்க. தெரியும் ஆனா இந்த வருஷம் நடக்க போற காம்படிஷன் உன் பேரே இல்ல. தெரியும் சந்தியா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ பேர் கொடுக்கலன்னு கண்ட கண்ட பசங்க அவங்க பேர் கொடுத்திருக்காங்க. தெரியும். சந்தியா சந்தியா ஒரு நிமிஷம். எல்லாத்துக்கும் தெரியும் தெரியுன்ற. ஆனா நீ ஏன் பாட மாட்டேன்ற? தெரியாது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நடந்து முடிந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் காம்படிஷன்ல நமது கல்லூரியை சேர்ந்த செகண்ட் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட் மிஸ் ராஜராஜேஸ்வரி முதல் பரிசை பெறுகிறார். இப்பொழுது நமது கல்லூரி முதல்வர் அவர்கள் செல்வி ராஜராஜேஸ்வரிக்கு பரிசினை வழங்குவார். சாரி சார், இந்த பரிசை வாங்குறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன். இந்த பாட்டு போட்டியில் நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதுக்கு காரணம் என்னுடைய திறமையோ உழைப்போ இல்லை, அது சந்தியா எனக்கு போட்ட பிச்சை. இந்த போட்டியில கலந்துக்க அவங்க பேர் கொடுத்திருந்தா நான் என் பேரையே கொடுத்திருக்க மாட்டேன். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பரிசு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பரிசை நான் சந்தோஷமா வாங்கிக்கணும்னா அவங்க கையால வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓம் கிரீம். இப்ப நீங்க பண்ண போற பூஜையினால அந்த தமிழரசு துண்டக்கான துணியக்கானம்னு இந்த ஊரை விட்டே ஓடணும் சார். பார்த்து பூஜை பண்ணுங்க. இந்த வந்துடுறேன். சரி. ஓம் ஓம். யார் நீ? இந்த வீட்ல இருந்து விரட்டுறதுக்காக வந்திருக்கீங்களா? அந்த சனியை நான் தான். சனி பாத்துட்டீங்க? சனி புடிச்ச பொண்ணை பாத்துருக்கீங்களா? எங்க வந்ததுல இருந்து எந்த பொண்ணையுமே கண்ணுல காட்டவே மாட்டேங்கிறாங்க. நான் ஏற்பாடு பண்றேன் சாமி. தேக்கோ. சூப்பர். என்னது? ஆமா, இதுக்கு முன்னாடி கொல்லிமலையில தவமா பண்ணிட்டு இருந்தேன். கோயம்புத்தூர்ல பிளாக்ல டிக்கெட் தானே வித்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன சாமி, இந்த உங்க மடத்தை கூப்பிட்டு போய் குண்டலனி யாகம் பண்றேன் மண்டலனி யாகம் பண்றேன்னு சொல்லி மாச கணக்கா வச்சிருந்த மாசமாக்கிற வேண்டியதானே? சூப்பர் ஐடியா. பேசாம எனக்கு சிஷ்யனா சேர்ந்துரு. இவ்வளவு நேரம் நீங்க பேசுனதெல்லாம் என்னோட செல்போன்ல டேப் பண்ணி வச்சிருக்கேன். போலீஸ்ல போட்டு கொடுத்துருவேன். யோ, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. மரியாதை அந்த போனை என்கிட்ட கொடுத்துரு. இல்ல சுப்போட ஆளுகளை வச்சு உன்னை தீர்த்து கட்டிடுவேன். சாமி, தீர்த்து கொடுக்க வேண்டிய நீங்க எல்லாம் தீர்த்து கட்ட ஏற்பாடு பண்ணலாமா? இது நியாயமா? இவன் யாரா புதுசா ஒரு காமெடியா? அவர் பேரு குட்டி சாமியார். ஆள் குட்டையா இருக்கிறனால குட்டி சாமியார் அது சொல்றீங்க? இல்லைங்க, அவர் கூட எப்பவுமே 4 குட்டிங்க இருக்கும், அதனாலதான் குட்டி சாமியார். பார்த்தாலும் தள்ளாடிக்கிட்டே இருக்கானே, அவன் யாரு? அவர் பேரு புட்டி சாமியாரு. இப்பதான் லைனுக்கு புதுசா வந்திருக்கிறாரு. அடுத்த வாரம் அவரும் ஆசிரமம் ஆரம்பிக்க போறாரு. அடங்க ஒக்கா மக்கா, நாட்டுல பக்தர்கள் கூட்டத்தை விட சாமியார்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சேப்பா. சாமி சாமி சாமி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாட்டுல கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படியா? அதெல்லாம் நீங்க செய்றீங்களா? ஓம் சிம்ராய நமக, ஓம் ஜோதிகாய நமக, ஓம் திரிஷாய நமக. என்ன சாமி சினிமா ஆர்டிஸ்ட் பேரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தம்பி, சினிமாவுக்கும் ஆன்மீகத்துக்கும் அடிப்படையிலே ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? காமத்தை கட்டுப்படுத்தணும்னு வாலியில சிம்ரானும், அகம்பாவத்தை அழிக்கணும்னு குஷியில ஜோதிகாவும், அதர்மத்தை ஒழிக்கணும்னு கில்லியில திரிஷாவும் சொல்லி இருக்காங்க இல்லையா? அவ்வளவு ஏன் தம்பி, 7G ரெயின்போ காலனின்னு ஒரு படம், அதுல சோனியா அகர்வால் என்ன சொல்லி இருக்காங்க? என்ன சொல்லிருக்காங்க சாமி? கிளைமேக்ஸ்ல அந்த ஹீரோவை கூப்பிட்டு, காயமே இது பொய்யடா, வெறும் காத்தடித்த பையடா, நான் சொல்ற இடத்துல கைய வையடான்னு சொன்ன உடனே அந்த ஹீரோவும் நோகாம வந்தீங்களா? சாமி ஒரு படம் விடுறதுல போல இருக்கு. எங்க தம்பி, இப்ப வர வர சீடியே கிடைக்கிறது இல்ல. ஆமா, நீங்க யாரு? சாமி, நான் 20 வருஷமா உங்களுடைய தீவிரமான பக்தன். இங்க உங்களை வர சொல்லிட்டு உள்ள நெட்ட சாமியார் ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. இது உங்களுக்கு பெரிய இன்சல்ட் இல்லையா? என்னது, நெட்ட சாமி உள்ள இருக்கிறானா? அடே,
ஏய் நட்டுசாமி, ஏய் குட்டிசாமி, என்கிட்ட பல வருஷமா பக்தியா இருந்த பன்ருட்டி பரிமளாவை பலாப்பழம் கொடுத்தே கரெக்ட் பண்ணிட்டியடா. நீ மட்டும் யோக்கியமா? நான் கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ண காரைக்குடி கல்பனாவை நீ கார் கொடுத்தே கரெக்ட் பண்ணிட்டியா? இந்த தியேட்டர் ஓனரோட பையன், எங்க அம்மா ஒரு எக்ஸ்எம்எல்ஏ. நீ சரின்னா மேல ஏசி ரூம் இருக்கு, என்ன சொல்ற? பையனை ஒரு பொண்ணு அடிக்கிற வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன். நான் எக்ஸ் எம்எல்ஏ அண்ட் ஃபியூச்சர் எம்எல்ஏ அங்காள பரமேஸ்வரி பேசுறேன். எங்க தியேட்டர் மேனேஜரை வேணாம், நீயே வந்து பாத்துக்க. நியாயப்படி, அதாவது நம்ம நியாயப்படி என்ன செய்யணுமோ அதை நீ செஞ்சிரு, புரிஞ்சுதா? ஏமா, எவ்வளவு ஒருத்தி என்ன அடிச்சதுக்காக 20 வருஷமா நம்ம கிட்ட வேலை பார்த்து ஒருத்தனை கொண்டுட்டே, நீ அவனை கொண்டு இருக்கணும். முட்டாய். சின்ன வயசுல இருந்து எனக்கு விளையாட்டுனாலே பிடிக்காது. ஏன் தெரியுமா? ஏன்னா அதுல ஜெயிக்கிறதும் இருக்கு, தோக்கிறதும் இருக்கு. நான் எப்பவுமே ஜெயிக்கணும், தோக்க கூடாது. நான் எலெக்ஷன்ல நின்னப்போ என்னை எதிர்த்து பேசின ஒரே ஒரு காரணத்துக்காக உங்க அப்பனுக்கே விஷம் வச்சு கொண்டுட்டு விதவேங்கிற அனுதாபத்துல ஜெயிச்சு வந்தவடா நானு. அந்த பொண்ணு கொண்டு எனக்கு என்னடா லாபம்? இப்படிதான் செத்து தொலைவா. என் ஐடியாவே வேற. சந்தியா, கிளம்பும் போது தகராறு பண்ணும். ஹலோ, வண்டி ஸ்டார்ட் ஆல, கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருங்களேன். இப்ப வேலை இருக்குமா, வண்டி விட்டு போங்க, சாயங்காலம் வந்து எடுத்துக்கோங்க. காலேஜுக்கு வர டைம் ஆச்சு, இப்ப என்ன பண்றது? என்ன கண்ணு, ஏற்கனவே பார்த்த சீனா இருக்குன்னு யோசிக்கிறியா? அதே காதல், அதே பைக்கு, ஆனா பொண்ணு பையனு தான் வேற வேற. பொண்ணுக்கு சேம் வயசு தான், பையனுக்கு தான் ஒரு 2 வயசு கம்மி. ஆனா காலேஜுக்கு டைம் ஆச்சுமா, டக்குனு வந்து பின்னாடி குந்து வந்துட்டாங்கப்பா. பெட்ரோலை க்ளோஸ் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகல அப்படிமா? புடிங்க. பெட்ரோலியே ஓபன் பண்ணலையா? அதே ஸ்கூட்டி, அதே வயசு பொண்ணு, ஆனா காதல் மட்டும் கிடையாது. ரொம்ப ஓரமா உட்காந்து பைக் ஓட்டாதீங்க, சுளுக்கு பிடிச்சுக்க போகுது. சுளுக்கு சுளுக்கு. ரிப்பீட்.